திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்ங்கிறது மே 19 இப்ப நடக்க போகுது. திமுக பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சு அந்த வேட்பாளர்கள்லாம் பிரச்சாரத்தை நேற்றிலேருந்தே தொடங்கிட்டாங்க. எதிர்தரப்புல இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கே வரல. வேட்புமனு தாக்கலும் இன்னும் தொடங்கல. இப்படிப்பட்ட சூழல்ல முன்கை எடுத்திருக்கக்கூடிய திமுகவுடைய இந்த ஆலோசனை கூட்டம் எந்த அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? சிபி நடைபெற இருக்கின்ற 4 தொகுதி சட்டமன்ற தேர்தலுடைய இடைத்தேர்தலுக்காக நேற்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை கொண்ட ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலில் குறிப்பாக ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு கே நேரு தலைமையிலான பொறுப்பாளர்களும், அதே போல் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு பெரியசாமி தலைமையிலான பொறுப்பாளர்களும், அதே போல் சூலூருக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தலைமையிலான பொறுப்பாளர்களும், அதே போல் அரவக்குறிச்சிக்கு பொன்முடி தலைமையிலான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட எப்போதும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 52 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்ட 65 மாவட்ட செயலர்கள், பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இந்த 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்துவிட்டார். பெரும்பாலான நிர்வாகிகளும் வந்துவிட்டார்கள். நிர்வாகிகளுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனைகள் குறித்து தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அறையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் இந்த பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரம் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் எவ்வாறு முனைப்புடனும் பங்களிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை ஈடுபட இருக்கின்றது. ஏற்கனவே திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சரி, நாடாளுமன்ற தேர்தலின் போது பொறுப்பாளர்களை தொகுதி வாரியாக மண்டல வாரியாக பிரித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழலில் தற்பொழுது கூடுதலாக இந்த பொறுப்பாளர்களும் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பாளர்கள் இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் பணிகளை அங்கே தங்கியிருந்து கவனிப்பார்கள். சிபி பாண்டியராஜ், இப்ப இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்ங்கிறது நடக்க போது. திமுக 52 சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக ஜாம்பவான்கள்லாம் தேர்தல் பணிகள்ல களமிறக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் பொறுப்பாளர்களா திமுக பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இப்ப இந்த 2 நாட்களா மக்களவை தேர்தல் முடிந்த இந்த 2 தினங்களா வாக்காளர் பட்டியலில் நிறைய வாக்காளரோட பெயர் கிடையாது, நிறைய பேருக்கு பூத் ஸ்லிப்பே போய் சேரல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து சொல்லிட்டு வருது. இப்ப இந்த தேர்தல் பொறுப்பாளரோட முக்கியமான பணியா அது இருக்குமா? நிச்சயமாக சிபி, ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பே நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே திமுக தரப்பில் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுடைய பங்களிப்பு மிகுந்த முக்கியம் வாய்ந்தது. ஆக அந்த பூத் கமிட்டியினுடைய ஏஜென்ட்டுகளுடைய பணியை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே பூத் கமிட்டி மற்றும் பூத் ஏஜென்ட்டுகளுடைய பணிகளை ஒருங்கிணைப்பதற்கென்று பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய பணி குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனைக்கப்பட இருக்கிறது. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்தும், அதே போல் அந்த விவிபேட் மிஷின் வரக்கூடிய குறித்தும் வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பூத் கமிட்டி மற்றும் பூத் ஏஜென்ட்டுகள் அமைப்பது குறித்தும் மேலும் தொகுதி பொறுப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலினுடைய அந்த விருப்ப மனுவின் போதே சட்டமன்ற தொகுதிகளுக்கான 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த விருப்ப மனுவை பெற்றிருந்தவர்களும் ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் கடந்த வாரம் சூலூர் தொகுதிக்கு மட்டும் பொங்கலூர் பழனிசாமி அவர்களை அறிவித்திருந்தார். ஆக ஏற்கனவே 3 தொகுதி வேட்பாளர்கள் முன்னமே தெரிந்திருந்தாலும் கூட, நேர்காணல் நடத்தியிருந்தாலும் கூட, அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் திமுகவினுடைய வேட்பாளர்கள் தொடங்கிவிட்டார்கள். தற்பொழுது அந்த சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அந்த பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டமும் தற்போது நடைபெற இருக்கிறது. சிபி பாண்டியராஜ், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பொறுப்பாளர்களை திமுக நேற்றைய தினம் அறிவித்தது. அவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் தொடங்கி இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மேலதிக விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்வோம். தற்போதைய நிலையில் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.